Vanakkam. By now you must know I am a big fan of the Matrix movie, the trilogy. இந்த சீன் ஞாபகம் இருக்கா? Did you know that the first Matrix was designed to be a perfect human world where none suffered, where everyone would be happy? It was a disaster. No one would accept the program. Entire crops were lost. Some believed that we lacked the programming language to describe your perfect world, but I believe that as a species, human beings define their reality through misery and suffering. The perfect world was a dream that your primitive cerebrum kept trying to wake up from. Which is why the Matrix was redesigned to this, the peak of your civilization. எப்பவுமே சந்தோஷத்தையும் எப்பவுமே சாந்தத்தையும் கொடுத்துட்டு இருந்த உலகத்தை நாங்கள் உங்களுக்கு படைச்சு கொடுத்தோம். I thought that was the end of it all, but you humans, you didn't accept that as reality. ஏதோ கனவு உலகத்தில் தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஏன்னா நிஜ வாழ்க்கையை நீங்கள் எப்படி எடை போடுறீங்க, எப்படி மெஷர் பண்ணுறீங்க? துக்கம், கடினம், கஷ்டம், பிரச்சனைகள் இருந்தால் தான் உங்களுக்கு நிஜ வாழ்க்கைன்னே நினைப்பு வருது. ஸோ வி ரீடிசைன் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் அந்த சாஃப்ட்வேர் ஏஜெண்ட் சொல்கிறார். ஸ்டோரிஸ். Again and again we have learned that they are probably the greatest hooks to sell a product, to convince a listener, to convey a message. கதை நல்லா சொல்ல தெரியணும். கதை எத்தனையோ இருக்கோ, எத்தனையோ விதங்களும் எத்தனையோ டைப்ஸும் இருக்கோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெயிட், ப்ராபப்ளி நாட். கர்ட் வானெகட் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஆத்தர் நிறைய எழுதியிருக்கார், போன செஞ்சுரியில் இருந்தவர். அவர் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் டெட் டாக் ஒன்று கொடுப்பார். அதில் இந்த மாதிரி பின்னாடி பிளாக் போர்டுக்கு போய் அந்த பிளாக் போர்டில் ஹீ வில் ஸ்டார்ட் ட்ராயிங் சார்ட்ஸ் அண்ட் ஹீ வில் சே all stories probably fit into 5 or 6 charts. That's all. அப்படிம்பார். நிறைய எழுதியிருக்கார், very famous. But you know what? His master's thesis on anthropology, on how people interact with people, அதில் தான் இந்த தீசிஸை சொன்னாராம். This was rejected, it seems. The concept of a story that can fit into a shape was rejected as too simplistic. ஆனால் இப்போது எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், சிண்டரெல்லா ஸ்டோரி அவ்வளோ ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். ஒய் ஆக்சிஸில் மிசரி கீழேயும் எக்ஸ்டசி மேலேயும் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் டைம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். See what happens. This is the arc of Cinderella. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, கொடுங்கோல் பண்ணின்னு இருக்காங்க அந்த அக்காக்கள் 2 பேரும், சித்தியும். தென் ஒரு பால் இன்வைட் வருது, அவளா க்ளோத்ஸ் தைச்சு ரெடி பண்ணி போகிறா, பாலுக்கு போகிறா, பிரின்ஸோட டான்ஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. லுக் அட் த எக்ஸ்டசி தேர் கிடைக்கிறது. ஓ மை காட், 12 மணி அடிச்சிடுச்சு, மிஸ் பண்ணிடுறா. ஷீ இஸ் பேக் டு how she was. All the magical things are gone because she didn't make it on time. ஆனால் முந்தை விட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா ஒரு மெமரி ஆஃப் தோஸ் குட் டைம்ஸ் இன்னும் அப்படியே அவளை வார்மாக வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிரின்ஸ் அவளை தேடி கண்டுபிடிக்கிறான். அவங்க 2 பேரும் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படியே மேலே ஏறி போகுது பாருங்க கவ். இந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் நான் கவ் போட முடியும் அப்படின்னார் கர்ட் வானெகட். Another author came by who spent 34 years, it seems. Shocking.
34 years he spent. Look at his name, Christopher Booker. புக்ஸை கரைச்சி குடிக்கிறது தான் அவர் வேலை. 34 வருஷமாக நல்ல பேர். And he analyzed stories, he analyzed plots, he analyzed movies, he analyzed novels, myths, epics, and he said, yo, there are only 7 stories. What are those 7 stories? அதுக்கு ஒன்னொன்றுக்கும் பேர் கொடுத்தார். முதல் டைப் ஆஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஓவர்கமிங் த மான்ஸ்டர். ஓகே, ஹாரி பாட்டர் எடுத்துக்கங்களேன். ஃபஸ்ட்டு சாப்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் புக்லேயே வோல்டமார்ட்டை பற்றி சொல்லிடுவாங்க. 7 புஸ்தகங்கள் கடந்து ஹாரி பாட்டர் கடைசியாக வோல்டமார்ட்டை தீர்த்து கட்டுவான். ஓவர்கமிங் த மான்ஸ்டர். இந்த மாதிரி எத்தனையோ கதைகள் இருக்குது. The second type of story is the rags to riches story. ஏழையாக இருக்கிற ஒரு பையன் எப்படியோ சில நல்ல குட் ஃபார்ச்சூன்ஸ்லாம் கிடச்சி he becomes rich. Rags to riches story. Then we see the quest. தேடிச் செல்லுதல். The Lord of the Rings is an amazing quest story. இது பிறந்த இடத்திற்கு கொண்டு சென்று இதை நான் அழிக்க வேண்டும் அப்படிங்கிற quest. Then there is the journey. ஒரு பெரிய voyage and a return. ராமாயணம். சீதையை மீட்டு திரும்பி வந்து நான் இங்கே மறுபடி ராஜாவாக ஆகணும். அந்த ஒரு voyage, a learning experience and a return. Then there is this comedy and the tragedy. ரோமியோ அண்ட் ஜூலியட் ட்ராஜடிங்களாம், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் ஸ்டோரி. அது ஒரு காமெடி அப்படிங்களாம். அவுட் அண்ட் அவுட் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபன் டே அப்படின்னு. தென் ஆஸ் அ 7th ஆப்ஷன் ஆஃப் அ ஸ்டோரி லைன் ஹி சேஸ் த ரீபர்த். ஸோ பியூட்டி அண்ட் த பீஸ்ட் கதையை பார்த்தீங்கன்னா எப்படியோ இருந்தவன் எதுவாவோ சபிக்கப்பட்டு எதனாலேயோ he changes back, he is reborn and things happen, good things happen, story ends. So that is the rebirth story. So இவ்வளவுதாங்க 7 கதை தான். நீ என்ன சினிமா, என்ன புஸ்தகம், என்ன மாடர்ன், என்ன ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ், what kind of enemy, ghost enemy, animal enemy, dragon enemy, human enemy என்ன வச்சுக்கிட்டாலும் it will fall into one of these 7 அப்படின்னு 34 years ரிசர்ச் பண்ணவர் சொன்னார். ஃபேமஸ் புக். ஐ ரெக்கமெண்ட் தட் யூ டேக் அ லுக் அட் தட் புக். ஆனால் எனக்கு ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப அப்பீலிங்காக இருந்த புஸ்தகம் வந்து ஜோசப் கேம்பெல் அப்படின்னு அவர் எழுதின த ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ் அப்படிங்கிற புஸ்தகம். This book is about something called the hero's journey. இவர் என்ன சொன்னார், இவர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மித்தாலஜி, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் அண்ட் ஏன்ஷியன்ட் எபிக்ஸை படிச்சுட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, there is a journey. ஒருத்தனோ ஒருத்தியோ ஒரு ஜேர்னின்னு கிளம்பினான்னா ஆரம்பத்திலிருந்து முடிவு வருவதற்குள் they go through a series of milestones and that's what makes it interesting அப்படின்னு சொல்லிட்டு he defines the journey. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா there is a start, there is an end. எப்போவுமே ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும், நடுவில் ஒரு மிடில் இருக்கும். நேற்று கூட பார்த்தோமே 3-3-3ன்னு. ஸோ ஸ்டார்ட், மிடில் அண்ட் எண்ட். மிடில் தான் there will be a death and a rebirth. There will be a meeting with the dangerous squid or dangerous enemy அப்படின்னு. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக they introduce some twists and turns, நெளிவு சுழிவுகள். அதுதான் ஸ்டோரி, அதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறது. Like for example, there is a call to adventure. One morning a letter arrives. One evening somebody knocks at the door. One morning somebody calls you. அப்படிங்கிற the call to adventure. Then there is this தெரிந்த உலகம், தெரியாத உலகம். There is that border line that I have to cross as a hero. So when you cross the threshold, you enter that unknown world and then you cross back. You return a changed person,
and you're back where you started, but with a lot more, probably riches, probably wealth, probably fortune, probably power, probably good friends, partners, but you return. ஓகே, இன்னும் என்ன நெளிவு சுழிவு உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா, in the unknown world you grow by learning new skills. இந்த கத்தியை எப்படி நான் பயன்படுத்துவது, இந்த புத்தகத்தை படித்து என்ன கற்றுக்கொள்வது அப்படின்னு, there are new skills you learn in that risky, unknown, dangerous world. Then there is an atonement also. இந்த புது உலகத்தில் ஏதாவது ஒரு தவறும் செய்வாய், திமிரினாலேயோ அவசரத்தினாலேயோ துரதிருஷ்டவசமாகவோ, you will commit a blunder and then you will atone for it. I am sorry அப்படின்னு. Then along the way you may even meet a teacher, a mentor, a guru, a great person with a glow behind him, with a long beard, or an auntie, or a mother, or a sister. You will meet somebody who will be your mentor, who will train you, teach you, guide you, show you the right direction. Right? Then you may even meet a helper who will assist you. சில கஷ்டங்களும் சில கடினங்களும், 7 மலை 7 பள்ளம் 7 நதிகள் தாண்டி போகணுங்கும்போது கூட ஒரு நாய் ஒன்று வரும், வழிகாட்டும், ஒரு பறவை ஒன்று வரும். All these are embellishments, little things that make the story interesting, that flesh the thing out. Then there is a revelation. அப்படின்னு ஒரு ஞானோதயம் வரும். இப்போ நம்ம குங்ஃபு பாண்டால அதை திறந்து பார்க்கும்போது தான் இதுதான் நான் உண்மை அப்படிங்கிற அந்த சூப்போட இன்க்ரீடியன்ட் தெரியறது வந்து, தட்ஸ் அ ரெவலேஷன். நைஸ், திஸ் இஸ் த ட்ரூத், நவ் ஐ ஆம் எம்பவர்ட் அப்படிங்கிறது. And with that revelation you finally change, and when you finally change you also get a gift. The gift could be a special power, gift could be a special understanding. You get something, and that gift lets you complete that journey very well. So this is the hero's journey, and the most important lesson in that Hero with a Thousand Faces book is not ஹீரோன்னா இப்படி தான்ப்பா, பார்த்துக்குங்கப்பா, எவ்ரி ஸ்டோரி வில் ஃபால் லைக் திஸ் ஒன்லிப்பா. இல்லை, ஹீரோ இஸ் இன்சைட் யூ. யூ கேன் ஆல்சோ பி த ஹீரோ. திஸ் இஸ் த ஜேர்னி ஹீ டேக்ஸ். யூ கேன் டேக் அ சிமிலர் ஜேர்னி. அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் you can also pass. You can also meet your mentor. You can also grow new skills. You can also atone, get a gift. அப்படிங்கிற அந்த ஒரு என்கரேஜிங் அட்வைஸ் தான் அந்த புக்கில் ரொம்ப அழகான விஷயம். So, we saw those 7 different plots. Basic, எழுதான் அப்படின்ட்டாங்க. என்ன நீ சினிமாவை பார்த்தாலும் கதையை படித்தாலும் என்ன வேணா பார்த்துக்கோ நீ, it will fall into this 7 basically, probably even a combination of those 7, but within this 7 7 ஸ்வரங்கள் அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா 12 ஸ்டெப் இருக்கிற ஒரு ஹீரோஸ் ஜேர்னி அப்படின்ட்டாரு ஜோசப் கேம்பல். I am asking just 2 questions to you. The first question is, which is your story? Are you living a quest? Are you fighting a monster? Are you in a tragedy? Are you moving from rags to riches? What is your quest? The second question I ask you is, where are you in the hero's journey? இன்னும் அந்த நார்மல் வேர்ல்டுலேயே தயங்கி நின்றுட்டுருக்கியா without going into the unknown world? மாஸ்டரை மீட் பண்ணிட்டு இது மாஸ்டர்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கியா? அட்டோன் பண்ணாமல் இருக்கியா? ரீபர்த் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? கிஃப்ட் கிடச்சிடுச்சா? Are you back home? Find out where you are and finish your story. Thank you.